கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த காதலியை காதலனே கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற சம்பவம் கதிகலங்க வைத்திருக்கிறது. திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து வெறிச்சேரில் ஈடுபட்ட காதலனின் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பாண்டேபாளையா பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான ஆதித்யா சிங் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்தார். அப்பகுதியில் உள்ள ஜிம்மிற்கு தினசரி இவர் செல்வது வழக்கம். அப்போது அங்கு வந்த இளம்பெண் ஒருவருடன் ஆதித்யாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் நண்பர்களாக பழகிய இருவரும் போக போக காதலில் விழுந்தனர். அடிக்கடி தனிமையில் சந்தித்துக் கொண்ட காதலியிடம் திருமண ஆசை காட்டிய ஆதித்யா எல்லை மீறியிருக்கிறார். வருங்கால கணவர்தானே என இளம்பெண்ணும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க தனியாக வீடு எடுத்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வசித்து வந்தனர். காதல் கசந்து போக சிறிது நாட்களில் ஆதித்யா அப்பெண்ணை விட்டு விலக முடிவெடுத்தார். காதலன் விலகுவதை உணர்ந்த அப்பெண் திருமணம் செய்து கொள்ளுமாறு அவரிடம் கூறினார். இதற்கு ஆதித்யா திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்க காதலர்களுக்குள் வாக்குவாதம் எழுந்தது. சம்பவத்தன்று இருவரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆத்திரமடைந்த ஆதித்யா கத்தியால் தனது காதலியை சரமாரியாக குத்தினார். இதில் பலத்த காயமடைந்த அப்பெண் உயிருக்கு போராடிய நிலையில் ஆதித்யா சிங் அங்கிருந்து தப்பியோடினார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பாண்டேபாளையா போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அப்பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆதித்யா சிங்கை தீவிரமாக தேடி வருகின்றனர்.